ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ரசமலாய் கேக் தான் 1/2 கேஜி. சில கேக்ஸ் வந்து நம்ம செய்யும்பொழுது சைடில் என்ன பண்ணாலும் ஃபினிஷிங் கரெக்டாக இருக்காது. அதுக்கு காரணம் இந்த கேக்கோடைய க்ரம்ஸ் வெளியே நீட்டிட்டு இருக்கும். அதை வந்து கத்தி வச்சு எடுத்து விட்ருங்க. அப்புறம் க்ரம் கோட் கொடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மெயின் கோட் பண்ணும்போது ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். சைட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இல்லைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஸ்க்ராப்பர் பல்லு பல்லாக இருக்கும். அதை வச்சு சைடு ஃபுல்லாக ரவுண்டாக எடுத்து விட்ருங்க. அந்த கோடு மாதிரி விழுவும். அது ஒரு டிசைனாக ரொம்ப அழகாக இருக்கும். நான் எப்பவும் அப்படி தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேமை எழுதிட்டு அப்புறம் டிசைன் போடுங்க. அப்போ தான் வந்து முன்ன பின்ன நம்ம டிசைன் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். நேமை எழுதிட்டு டிசைன் போட்டு நேம் போட்டோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் எப்பவுமே நேமை எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் டிசைன் போடுவேன். கீழே வந்து டிஷ்யூ பேப்பர் வாங்கி வச்சுக்கோங்க. 35 ருபீஸ் தான். நல்லா நீட்டாக தொடச்சிட்டு க்ரீமெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் டிசைன் போடுங்க. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பண்ணுவேன். இந்த டைம் பன்னீர் ரோஸ் எனக்கு கிடைக்கல. அதனால 3D எஃபெக்ட் உள்ள கோல்டன் பட்டர்ஃப்ளை தான் நான் வச்சேன். வச்சு பேக் பண்ணி கஸ்டமருக்கும் டெலிவரி கொடுத்துட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அவங்களும் நல்லா இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுத்தாங்க.